அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். சுமார் 6 கோடி நிறுவன ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தை நடத்தி வரும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பை இபிஎஃப் மறுசீரமைக்க மத்திய அரசு தயாராகி வருகிறது. அதனை பற்றி வீடியோவில் காண்போம். இபிஎஃப் 3.0 இனி ஏடிஎம் மூலம் பிஎஃப் தொகையை எடுக்கலாம். டெபாசிட் வரம்பு இல்லை. அரசு திட்டமிடும் அதிரடி மாற்றங்கள் பற்றி பார்ப்போம். இபிஎஃப் 3.0 புதுப்பிப்பு. சுமார் 6 கோடி நிறுவன ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தை நடத்தி வரும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பை இபிஎஃப்ஓ மறுசீரமைக்க மத்திய அரசு தயாராகி வருகிறது. இன்னும் சில நாட்களில் இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு இபிஎஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் பல புதிய நன்மைகள் அறிவிக்கப்படலாம். ஊழியர்களுக்கான வருங்கால வைப்பு நிதிக்கு அடிப்படை சம்பளத்தில் 12% செலுத்தும் வரம்பு நீடிக்கப்படக்கூடும் என வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இபிஎஃப்ஓவில் வரப்போகும் முக்கிய மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் அனைத்தும் இபிஎஃப்ஓ 3.0வின் அங்கமாக இருக்கும் என கூறப்படுகின்றது. பணியாளர்கள் தங்கள் சேமிப்பு திறனுக்கு ஏற்ப சேம நிதிக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பங்களிக்க முடியும் என்ற நிலை கூடிய விரைவில் வரும். மேலும் இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் வருங்கால வைப்பு நிதியில் டெபாசிட் செய்த பணத்தை ஏடிஎம்மில் இருந்து எடுக்கும் வசதியை அறிமுகப்படுத்தி உள்ளது. இபிஎஃப் பங்களிப்பை அதிகரிக்கும் வழிவகைகள் செய்யப்படும். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் சில மூத்த அதிகாரிகள் இது குறித்து சில தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு பல புதிய அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய இபிஎஃப்ஓ 3.0வை கொண்டு வர அரசாங்கம் தீவிரமாக தயாராகி வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் மிக முக்கியமான வருங்கால வைப்பு நிதிக்கான ஊழியர்களின் பங்களிப்பு வரம்பை அதிகரிப்பதாகும். தற்போது ஊழியர்கள் தங்கள் அடிப்படை ஊதியத்தில் 12% தொகையை வருங்கால வைப்பு நிதிக்கு வழங்க வேண்டும் என்ற விதி உள்ளது. புதிய அறிவிப்புகளின் கீழ் அரசாங்கம் இந்த வரம்பை நீடிக்கக்கூடும் என கூறப்படுகின்றது. பணியாளர்கள் தங்கள் இபிஎஃப் கணக்கில் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் தங்கள் சேமிப்பு திறனுக்கு ஏற்ப டெபாசிட் செய்யலாம். அதன் நோக்கம் சந்தாதாரர்களுக்கு முடிந்தவரை சேமிப்பதற்கான விருப்பத்தை வழங்குவதாகும். இந்த இபிஎஃப் தொகையை ஓய்வு பெறும் சந்தாதாரர்களுக்கு அதிக ஓய்வூதியம் வழங்குவதற்கான விருப்பமாக மாற்றலாம். இருப்பினும் முதலாளிகள் நிறுவனங்களின் பங்களிப்பில் எந்த மாற்றமும் இருக்காது என்ற சூத்திரம் குறித்து தொழிலாளர் அமைச்சகம் விவாதித்து வருகின்றது. ஏடிஎம்மில் இருந்து வருங்கால வைப்பு நிதியை எடுக்கலாம். இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களுக்கு அரசாங்கம் மற்றொரு பெரிய அறிவிப்பை வெளியிடக்கூடும். இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு டெபிட் கார்டு போன்ற ஏடிஎம் கார்டு வழங்கப்படலாம். இதன் மூலம் வருங்கால வைப்பு நிதியில் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தை ஏடிஎம்மிலிருந்து அவர்கள் எடுக்க முடியும். அதாவது உழைத்து சம்பாதித்தது வருங்கால வைப்பு நிதியில் டெபாசிட் செய்த பணத்தை ஊழியர்கள் ஏடிஎம்மில் இருந்து எடுக்கும் வசதியை ஊழியர்களுக்கு வழங்க அரசு தயாராகி வருகிறது. இதில் சந்தாதாரர்கள் வருங்கால வைப்பு நிதியில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையில் 50% திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்படும். இபிஎஃப்ஓவின் புதிய கொள்கையை அரசாங்கம் 2025 புதிய ஆண்டில் அறிவிக்கலாம் என்று இபிஎஃப் 3.0 மே-ஜூன் 2025 செயல்படுத்தப்படலாம் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன.
இபிஎஃப் ஐடி சிஸ்டம் அமைப்பு மேம்படுத்தப்படும். இபிஎஃப்ஓயின் ஐடி அமைப்பில் பெரிய மேம்பாடுகளை செய்ய தொழிலாளர் அமைச்சகம் தயாராகி வருகிறது. ஊழியர்கள் அனைத்து பரிவர்த்தனையும் எளிதாக செய்ய இந்த மேம்பாடுகள் மூலம் வழிவகை செய்யப்படும். இந்த மேம்பாடுகளுக்கான பணிகள் 2 கட்டங்களில் தயாரிக்கப்படுகின்றன. இபிஎஃப்ஓ 2.0வின் கீழ் உள்ள கணினி சீர்திருத்தங்கள் அடுத்த மாதம் 2024 டிசம்பரில் நிறைவடையும். இது அமைப்பில் உள்ள 50% பிரச்சனைகளை தீர்க்கும். இபிஎஃப் 30 மே-ஜூன் 2025க்குள் நிறைவடையும். இதில் தகவல் தொழில்நுட்ப அமைப்பில் மேம்பாடுகளும் அடங்கும். அரசாங்கத்தின் நோக்கம் இபிஎஃப்பின் செயல்பாட்டை சர்வதேச தரத்தின்படி செய்வதே ஆகும். மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செழியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.